ஒரு குட்டி ஸ்டோரி கேட்கலாமா? இன்றைக்கி ஸ்டோரியில் நம்ம ஹீரோ யார் தெரியுமா? ஒயிட் கலர். நம்ம சைல்ட்ஹுட்டில் இருந்தே ஒரு கலர் பாக்ஸ் யூஸ் பண்ண உடனே எல்லா கலர்ஸும் யூஸ் பண்ணுவோம். ரெட், ப்ளூ, க்ரீன், எல்லோ, பிளாக் எல்லாமே எக்ஸப்ட் ஒயிட். ஆல்மோஸ்ட் அதை நம்ம யூஸ் பண்ணவே மாட்டோம். ஏன்னா நார்மல் பேப்பரில் அந்த கலர் தெரியவே தெரியாது. அந்த கலரில் ட்ரா பண்ணாலும் ஒரு யூஸ்மே இல்லை. ஸோ நம்ம நினச்சிப்போம் மேபி திஸ் கலர் இஸ் நாட் யூஸ்ஃபுல் அப்படின்னு. பட் உண்மை என்ன தெரியுமா? தி ப்ராப்ளம் இஸ் நெவர் தி கலர். தி ஆக்சுவல் ப்ராப்ளம் வாஸ் பேக்ரவுண்டு. ஒரு ஒயிட் க்ரையான்ஸ் எடுத்து பிளாக் சார்ட் பேப்பர் மேலே எழுதி மட்டும் பாருங்களேன், அது எவ்வளோ பெரிய மேஜிக்னு. ஒரு லைன் போதும், ஒரு ஸ்ட்ரோக் போதும், தி ஹோல் பிக்சரை க்ளோ ஆகும். அண்டு ஒரு ஒயிட் சார்ட்டை கலர்ஃபுல்லாக நம்ம எல்லா கலர்ஸும் யூஸ் பண்ண வேண்டியது வரும். பட் பிளாக் சார்ட் பேப்பரை அழகுபடுத்த வேறு எந்த கலர்ஸுமே யூஸ் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் ஒயிட் கலர் மட்டும் போதும், ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ வாட் சேஞ்சட்? நாட் தி கலர்ஸில், அது இருந்த இடம். லைஃப்பில் நம்ம கூட அப்படி தாங்க. நம்ம பெஸ்ட்டாக ஒர்க் பண்ணுவோம், சைலண்ட்டாக ட்ரை பண்ணுவோம். பட் நம்மளை யாருமே நோட்டீஸ் பண்ண மாட்டாங்க. அதுக்கு மீனிங் நம்மக்கிட்ட டேலண்ட் இல்லை, வி ஆர் நாட் கேப்பபிள் அப்படியா? நோ, இட் இஸ் ஜஸ்ட் தட் வி ஆர் ஸ்டாண்டிங் இன் த ராங் பேக்ரவுண்டு அண்ட் ராங் பிளேஸ் அண்ட் ராங் சர்க்கிள், wrong environment. So if you feel invisible right now, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்கள் ஸ்பேஸ் வரும், உங்கள் டைமும் வரும். அண்டு when that comes, நீங்கள் நினச்சி பார்த்ததை விட you will glow brighter. புரியுதா? ஓகே, bye.